வணக்கம் தோழமைகளே. இனி ஒரு காலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் அப்படியா அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். பசுவை பற்றி இன்றைக்கி 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணுன்னா நம்ம எல்லோரும் வீட்டில் நிறைய பூஜைகள் பண்ணுவோம், விரதம் இருப்போம். அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது. அது என்ன வழின்னு தெரிஞ்சுக்குவோமா? பசுவை நம்ம நல்லா நீராட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு மகாலட்சுமியோட அருள் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். நம்ம நிறைய செல்வம் சேரும், நமக்கு நலத்தோடு வாழலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, கோதூளி அப்படின்றது இது பசுவோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கோதூளி அப்படின்னா என்ன? நம்ம எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம பசுமாட்டுடைய கால் அடிப்பட்ட புழுதி இருக்கு இல்லையா, அதை தான் கோதூளின்னு சொல்கிறாங்க. இந்த கோதூளி நம்ம உடம்புல பட்டால் நம்மளுடைய பாவங்களே தீருமா. அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்ததான் பசுமாட்டினுடைய காலடிப்பட்ட புழுதி. அதனால் என்ன செய்யலாம்? ஒரு தடவை மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தருக்கு இந்த கேன்சர்னால் அவதிப்பட்டாராம். அப்போ அவரை பெரியவரை போய் பார்த்து, எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன், நானும் எவ்வளவோ வைத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் கேட்கும்போது மகா பெரியவர் சொன்னாராம், நீ கொஞ்ச நாளைக்கு ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் அங்கே உள்ள வேலைகள் எல்லாம் நீ செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அப்போது இவரும் அதே மாதிரி செஞ்சாராம். அந்த மாட்டு தொழுவத்தில் போய் அதை சுத்தம் பண்ணுறது, பசுக்களுக்கு புல் வைக்கிறது, பால் கறக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாராம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவருக்கு அந்த கேன்சர் நோயே இல்லாமல் போயிடுச்சான். அதனால் நம்மளும் இந்த மாதிரி ஒரு மாட்டு தொழுவங்கள், பசுவை கட்டி வச்சுருக்க இடம், இதிலெல்லாம் போய் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு பெரிய புண்ணியம். நம்மளோட வியாதிகளில் இருந்து நம்ம விடுபடலாம். அதனால் எல்லாரும் பசுமாட்டை தெய்வமாக கருதி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ உதவிகள் செய்யலாம். நன்றி.